முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி அகழ்வில் கண்டெடுக்கப்பட்ட 52 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் தொடர்பான ஆரம்பகட்ட பகுப்பாய்வு அறிக்கை நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அந்த அறிக்கைக்கு அமைய உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானவர்கள் இளம் வயதினவராவர். எலும்புக்கூடுகளாக தோண்டி எடுக்கப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் வெடிப்பு காயங்கள் மற்றும் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்ததாக ஆரம்பகட்ட பகுப்பாய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. மீட்கப்பட்ட எலும்புக்கூட்டு தொகுதிகளில் 31 எலும்புக்கூடுகள் பெண்கள் உடையவை என்றும் 21 ஆண்களுடையவை என்றும் கண்டறியப்பட்டுள்ளது. 12 முதல் 53 வயதுக்கு இடைப்பட்டவர்களின் எலும்புக்கூடுகளே கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாகவும் பகுப்பாய்வு அறிக்கை தெரிவிக்கின்றது. 32 பேரின் உயிரிழப்புக்கு வெடிப்புச் சம்பவம் அல்லது வெடிப்பு காயங்கள் காரணமாக உள்ளன. அத்தோடு துப்பாக்கிச் சூட்டு காயத்தால் 7 பேர் உயிரிழந்தனர். வெடிப்புச் சம்பவம் மற்றும் துப்பாக்கிச் சூட்டு காரணமாக 12 பேர் உயிரிழந்ததாக அந்த அறிக்கை தெரிவிக்கின்றது. டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.